ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டூடல் ஆரோ பிளகின் பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டி அடிஷ்னல் ஒரு அட்ராக்ஷனுக்காக சில ஆரோஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக எப்படி பண்ணுறது, லைக் குயிக்கராக நம்ம வந்துட்டு மேனுவலாக பண்ணாமல் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? சிம்பிள் பிளகின் தான் இது. வந்து பிளகின் கான்செப்ட் மேபி ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பிளகின் பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேபி இது தெரியாதவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸ்டில் அவங்க வந்து மேனுவலாக வந்து கையிலேயே வந்து ஆரோ வந்து ட்ரா பண்ணுவாங்க. பிகாஸ் நானும் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரோஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகே, ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து இந்த பிளகின் யூஸ் பண்ணி டூடல் ஆரோ பிளகின் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளகின் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். டூடல் ஆரோஸ். ஓகேவா? அந்த நேமோட சாரி பிளக்கினோட நேம் வந்து டூடல் ஆரோஸ். நீங்கள் வந்து இதில் வந்து சில செட் ஆஃப் ஆரோஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. பட் டிஃபால்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். இது வந்து பென் டூல் மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து வித் இருக்குது. நம்மளுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 வரைக்கும் இருக்குது. ஸோ 10 வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கலர் இருக்குது. கலர் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் பிக் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சேம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம். அப்படி கலர் பிக்கல் டூல் யூஸ் பண்ணி. தென் சைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆரோ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சைஸில் வந்துடும். ஒரு சைஸில் இருக்குது. எஸ்ஐஎம், எல், அப்புறம் வந்து டபுள் எக்ஸ்எல் இருக்குது. ஓகே, சாரி எக்ஸ்எல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 சைஸஸ் இருக்குது. 4 சைஸ் வேணால் நம்ம வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை நார்மலாக ஒரு சைஸில் டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். மேபி இது லிட்டில் பிட் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணுறதுனால நான் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக டில்டடாக சாரி ரொட்டேட் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சில டைம் வந்துட்டு ஒரு சென்டரில் வந்து ஒரு கர்வி எஃபெக்ட் வரும்போது இப்போ இதையும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிட்டில் பிட் இந்த மாதிரி டில்டடாக காமிச்சிட்டு ஓகே. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலர் எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ணாம டவுன்லோட் பண்ணிட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இது எடிட்டபிள் தான். இது இமேஜ் கிடையாது. ஸோ டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கலர் பிக்கர் டூல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதே மாரி இதுலயுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சைஸ் லைக் அதோட விட்த்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து சில லிமிட்டட் தான் இருக்கு. 10 அந்த மாரி வரைக்கும் தான் இருக்கு. பட் இதுல வந்து நீங்க நெறையவே பண்ணிக்கலாம். உங்களோட அது வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் பண்ணா தான் நல்லாயிருக்கும். பட் உங்களோட உங்களோட டிசைனுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எந்த ஆரோ வேணும்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் வந்து இதை வந்து வச்சு காமிச்சிருக்கேன். மோஸ்ட்டாக இது வந்து மேனுவலாக நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது பென்சில் டூல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து டைரெக்டாக இந்த மாதிரி ஆரோ வந்து ட்ரா பண்ண ட்ரை பண்ணுவோம். பென்சில் டூல் யூஸ் பண்ணி. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம கர்வ் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பென் டூல் வந்து தேடுவோம். பென் டூல்லையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனுவலாக ட்ரா பண்ணுவோம். ஸோ சில இடத்துல வந்து கரெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கே வந்து சில டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு குயிக்கராக ஃபாஸ்டராக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியராக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டிசைன்ஸில் அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளகின் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். மேபி இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த பிளகின் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எங்களுக்கு இந்த பிளகின் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.